காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் பதவியை நிராகரித்த விஜயதாச ராஜபக்ஷ. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கொலை மிரட்டல். தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு? 11ஆம் திகதி இறுதி முடிவு. நங்கூரமிடுவதற்காக மட்டும் கப்பல்கள் உருவாக்கப்படவில்லை, உதாரணம் காட்டும் நாமல். சுயேட்சையாக களமிறங்கும் தமிழ் பொது வேட்பாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அறிவிப்பு. நாடு விழுந்த போதெல்லாம் நாட்டை காப்பாற்றியவர் ரணில், புகழாரம் சூட்டும் பிரதி தலைவர். பிரித்தானியாவில் கடும் அச்சத்தில் வாழும் தமிழர்கள், வன்முறை தீவிரம் அடையும் ஆபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தமக்கு பிரதமர் பதவியை வழங்க முன்வந்த போதிலும் அதனை தாம் நிராகரித்து விட்டதாக முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் அறகலைய போராட்டம் நடந்த போது இந்நாட்டை அமைதிப்படுத்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2022 மே மாதம் 12ஆம் திகதி ஒரு தீர்மானத்தை எடுத்து அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஏற்குமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். என்றாலும் அதனை அறிந்த பொதுஜன பெரமுன கட்சியினர் குழப்பமடைந்து ரணில் விக்ரமசிங்கவை அவசரமாக அழைத்து வந்து ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்ததால் அவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது. நான் பிரதமராகும் வாய்ப்பை பொதுஜன பெரமுனவை இல்லாமல் செய்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலி ஹெலிவல பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காலி மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு இது குறித்து முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு காலியில் உள்ள தனது காணியில் தேர்தல் அலுவலகம் ஒன்றை திறக்க ஆதரவாளர் ஒருவர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் தேர்தல் அலுவலகத்தை திறந்தால் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்து மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து ஆராய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 11ஆம் திகதி கூட உள்ளது. வடக்கு கிழக்கில் உள்ள சில தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரனை பெயரிட்டுள்ளது. எனினும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என கருதப்படும் தமிழரசு கட்சியினர் தேர்தல் தொடர்பில் தமது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை. இந்நிலையிலேயே இது தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக 11ஆம் திகதி மத்திய குழு கூட்டம் கூட்டப்படவுள்ளது. உலகில் உள்ள கப்பல்கள் நங்கூரமிடுவதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் தனது முகநூல் கணக்கில் இட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சவாலை ஏற்று ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியதாக குறிப்பிட்ட அவர் துறைமுகத்தில் நங்கூரங்கள் வைக்கப்படும் வரை கப்பல் பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த யுத்தத்தை வெற்றியுடன் முடித்துக் கொள்வதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று முன்தினம் கட்சியின் தலைமையக வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது வருகை தந்து என்னை வாழ்த்திய அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கவுள்ள ப. அரியநேந்திரன் சுயேட்சை வேட்பாளராகவே காணப்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ப. அரியநேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது பொது வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதனால் சுயேட்சையாக போட்டியிட முடியும். அதனால் அவர் சுயேட்சையாகவே போட்டியிடுகின்றார். தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடக்கூடிய 75 தொடக்கம் 80 பேர் வரையிலானவர்களின் பெயர்களை பரிசீலித்த பின்னரே ப. அரியநேந்திரனை தெரிவு செய்துள்ளோம். இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பலரும் எமக்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர். கட்சியின் முடிவு ஓரிரு நாட்களில் வெளிவரும் என நம்புகின்றோம். வரலாற்றில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒவ்வொரு தருணத்திலும்
ரணில் விக்ரமசிங்க அச்சமின்றி ஆட்சியை கைப்பற்றியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டை கைப்பற்றியதாகவும் ஒவ்வொரு நிலையிலும் நாட்டை காப்பாற்றியதாகவும் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நிலையான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் தெரிவித்தார். ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என்ற துணைப்பொருளில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பிரதித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறித்த சந்திப்பானது பம்பலப்பட்டி லோரிஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் ஊடக மையத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் இனவரி தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழர்கள் தாக்கப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பல பகுதிகளில் வன்முறைகள் வெடித்துள்ள நிலையில் சிறுபான்மை இனத்தவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிறுபான்மை இனத்தவர்கள் பலர் லண்டன், லீட்ஸ், மான்செஸ்டர், லிவர்பூல் போன்ற நகரங்களில் தாக்கப்பட்டுள்ளார்கள். கடைகள் சூறையாடப்பட்டுள்ளன. லிவர்பூலில் நூலகம் கூட எரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என பலரும் அச்சத்தில் உள்ளனர். கடந்த திங்கட்கிழமை சவுத்போர்ட்டில் கத்திக்குத்து தாக்குதலில் 3 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்களில் வன்முறை வெடித்துள்ளது.